அதான் சாந்தி நிரந்தரமா பிரிச்சாச்சு. மதன் ரிமாண்ட்ல, அவரோட அருமை மனைவி அவங்க தம்பியோட ஓட்டு வீட்ல. இதுக்கு மேல அவரால் என்ன பண்ண முடியும்? இப்ப வந்தா கூட அபிராமி அபிராமி அபிராமி. நீ எப்படி உன் பேச்சை நம்பி இந்த வீட்டுல எத்தனை பேரோட நிம்மதி நான் கெடுத்திருக்கிறேன். உன் மேல நான் வச்சிருந்த அளவில்லாத நம்பிக்கைக்கு சரியான சன்மானம். அபிராமி, நான் சொத்தை சம்பாதிச்சேன், சொந்தம் சம்பாதிச்சேன், மான சம்பாதிச்சேன், மரியாதை சம்பாதிச்சேன். ஒன்னே ஒண்ணுதான் என்னால சம்பாதிக்க முடியல, முட்டாள்ங்கிற பட்டம். அதே நீ இப்ப வாங்கி தந்துட்ட. நல்லா இரு. அடே வாமா வா வா வா. சாந்தி நல்லா இருக்கியா? குட்டி நல்லா இருக்கியாமா? கொண்டா கொண்டா குடு குடு. அப்புறம் கண்ணு சௌக்கியம் தானே? பூங்காவனா பூங்காவனா இங்க வந்து பாரு யாரு வந்திருக்காங்கன்னு.
அப்புறம் என்ன சாப்பிடலாமா? சாந்தி, எப்படிம்மா இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. சொல்லியிருந்தா மாமா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பாங்கல்ல. நீ இங்க வரணும் நாங்க எவ்வளவு நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அது நிறைவேறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்துட்டேன் நிரந்தரமா. சாந்தி, ஆமா மாமா, நான் வந்தது திரும்பி போக இல்ல, இங்கேயே தங்க போறேன். டவுன் என்ன துரத்திருச்சு மாமா. என்னம்மா என்னமா பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியலையாமா. புது உறவுகள் வேண்டான்னு உதறிட்டு என் கணவர் என் மாமியார் வாழ்ந்த இந்த கிராமத்துல என் வாழ்க்கையை நடத்துற முடிவோட வந்துட்டேன். இனிமே என் மகளும் நானும் நிரந்தரமா இங்கேயே தங்குற முடிவோட வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீம்மா. திடுதிப்புன்னு எல்லா உறவும் உதறிட்டு வர்றதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாமாட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சீனா சொல்லுமா. நான் உன்னை கட்டாயப்படுத்தலமா. எவ்வளவோ கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப என்னால முடியல, மனசுக்கு பிடிக்கல. நான் உன்னை பார்க்க வந்தப்போ நீ சந்தோஷமா இல்ல, உன் புருஷனால பிரச்சனை. சரி, இருந்தாலும் நீ தைரியமா சமாளிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. இப்ப இந்த சந்தோஷம் கூட நிலைக்காம பண்ணிட்டியாமா. ஆமா மாமா, சந்தோஷத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம ஆயிடுச்சு. என் மாமனார் என்னை அவமானப்படுத்தினதையும் அபிராமி சூழ்ச்சி பண்ணி என்னை வீட்டை விட்டு துரத்துனதையும் எனக்கு விவாகரத்து வாங்கி தந்ததையோ கூட நான் பெருசா நினைக்கல. ஆனா என்னை வாழ வைக்கிறேன்னு கூட்டிட்டு போன கார்த்திக் எனக்கும் விஜய்க்கும் பண்ண துரோகத்தை நினைக்கும் போது யார் முகத்திலையும் முழிக்க எனக்கு பிடிக்கல. சாந்தி, உன் புருஷன் கார்த்திக் உனக்கு துரோகம் பண்ணானா? ஆமா அத்தை, இந்துவோட அப்பா விஜயோட சாவுக்கு ஒரு வகையில கார்த்திக் தான் காரணம். அதை விட அதிர்ச்சியான விஷயம், இந்த விஷயத்த இதுவரைக்கும் கார்த்திக் என்கிட்ட சொல்லவே இல்லை, மறைச்சிட்டாரு. அதை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன். எல்லாரும் தடுத்தாங்க. கார்த்திக்கும் தப்புதான் மன்னிச்சிருன்னு கெஞ்சினாரு. யாரையும் நொந்துக்கிறத விட நாம விலகிறது நல்லதுன்னு முடிவு பண்ணி நான் இங்க வந்துட்டேன். நீ இங்க வந்ததுல எனக்கு வருத்தம் இல்ல, சந்தோஷம் தாம்மா. ஆனா உன்னை இப்படி ஒரு நிலைமையில திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களேம்மா. அன்னைக்கே நான் அவங்களை எல்லாம் வெட்டி பழி போட்டுட்டு வந்திருப்பேனாமா. தடுத்து நிறுத்திட்டேன். இப்போ ஒண்ணு குடிமொழிக்கு போகல, நான் போய் அவங்களை கேட்கிறேன். உன் புருஷ கார்த்திக் பார்த்து நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதாமா. அனுதாபத்தினால என் பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுத்தியா, இல்ல நீ பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தமா என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தியான்னு கேட்கணுமா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்ப போய் நான் கேட்கிறேம்மா. வேண்டாம் மாமா, அவசரப்படாதீங்க. அவங்க யாரும் என்ன ஊரை விட்டு அனுப்பல, நானே தான் முடிவெடுத்து வந்தேன். சண்டை போடுறதுக்காக கூட நாம யாரும் அவரை சந்திக்க வேண்டாம். அவரு மேலதான் எனக்கு வெறுப்பு கோவம் எல்லாமே. அவரை சார்ந்தவங்க கிட்ட இல்ல. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவரோட நினைப்பு வரும், வேணா கோவம் வரும். அதனாலதான் வேண்டான்னு வந்துட்டேன். என் மேல நீங்க காட்டுற பாசத்துக்கு நான் தலை வணங்குறேன். ஆனா எனக்காக நீங்க அங்க போக வேண்டாம். சரிம்மா, ஒண்ணுமே நான் எதுவுமே செய்ய மாட்டேம்மா. இந்த வீட்டே நீ மகாராசியா தங்கிக்குமா. ரொம்ப நன்றி மாமா. ஆனா நான் இந்த வீட்டுல தங்கறதுக்காக வரல. என் கணவரும் அத்தையும் வாழ்ந்த தெய்வமான அந்த வீட்டுல தான் வாழ போறேன். என் மாமியார் என்ன கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கிறதானே முறை. சரிம்மா, உன் விருப்பப்படி நீ அந்த வீட்லயே தங்கிக்குமா. ஆனா நீ போனதுல இருந்து அந்த வீடு பூட்டியே கிடக்குதுமா. ஆளுங்களை வச்சு சுத்தப்படுத்தி விட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ அங்க போய் தங்கியம்மா. என்னம்மா பாக்குற? மாமா, தேன்மொழியும் தனலட்சுமியும். அம்மாடி, என்னைக்கு நான் உன்னை தேடி வந்து பாவம் மன்னிப்பு கேட்டனோ அன்னைக்கே கடவுள் கண் திறந்துட்டாருமா. ரெண்டு பொண்ணுங்களையும் மாப்பிள்ளைங்க வந்து கூட்டிட்டு போய்
இப்ப சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்கம்மா. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. என் பொண்ணுங்க வாழ்க்கை சந்தோஷமான மாதிரி உன் வாழ்க்கையும் சந்தோஷமா ஆகணுமா? அது ஆகிற வரைக்கும் நான் விட மாட்டேமா. சாந்தியோட நல்ல மனசுக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. சரிம்மா, நீ டயர்டா வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடுமா. உங்க வேணா கூட்டிட்டு போமா. வாமா. நான் போய் அந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரிங்க மாமா. இவன் சர்தார்ஜி சொல்றான், ஆஹா சப்பாத்தி காவு தகரா பஞ்சாவுனா தமிழால் பார்த்தா நேரா போய் செயினை பிடிச்சி. உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல மாமா, சாந்திக்கு தெரிஞ்சவங்க. கார்த்திக் கூட ரொம்ப நல்லா தெரியும்னு சாந்தி சொன்னா. புருஷன் இல்லாதப்போ மனைவி வந்து பாக்குறதே தப்பு. அதுவும் திறந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் வந்து கும்மாளம் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இனி இந்த வீட்டுல இருக்கணும்னா இந்த வீட்டு டிசிப்ளின் பிரகாரம் இருக்கணும். ஓ இஷ்டப்படி ஆட்டம் போடுறதுக்கு இது அந்த மாதிரி வீடு இல்ல. நான் வந்து அர்ஜுனை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஊர் அறிய அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் நான் வாயே திறக்க மாட்டேன். அப்படி என்ன செஞ்சாங்க? மாமா, அவன் உங்களை எதிர்த்து எது வேணாலும் செய்வான். அவன் உங்களை ஒரு எதிரியா பாக்குறான். இந்திரா ஸ்கூல் விஷயத்துல கார்த்திக் பண்ண தப்ப நீங்க தட்டி கேட்டீங்களா மாமா? இந்த விஷயம் அர்ஜுனுக்கு தெரிஞ்சு அவர் நம்ம வீட்டுக்கு வந்து இது பெரிய விவகாரமா மாத்தி தாம் துண்ணு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் கூட விடுங்க மாமா. இந்த விஷயத்த வேலை மெனக்கிட்டு போய் அந்த அர்ஜுன் கிட்ட சொன்னது யார் தெரியுமா? யாரு? 30 வருஷம் உங்க உப்பு தின்னு வளர்ந்த ராஜு. சரியா தானே சொல்லிட்டு இருக்கிறேன். நீ இப்ப செய்யற காரியம் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. என்ன முதலாளிங்கிற உன்னோட விசுவாசம் வேற யாருகிட்டே இல்ல இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கய்யா, என் உயிரே போயிடும் போல இருக்குய்யா. ஏண்டா பெத்தவங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண கட்டின பொண்டாட்டி அவளுக்கு கூட அபிராமி இந்த விட்டு மகாலட்சுமி அவளுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண. என்னக்கா நீ கட்டின பொண்டாட்டி குத்துக்கல்லு மாதிரி உயிரோட இருக்கிறப்போ இன்னொருத்த கூட குடும்பம் நடத்தி குழந்தைய கொடுத்து தாலியை கட்டியிருக்காரு உன் புருஷன். அவர் மேல லீகலா ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா? அதுக்கு தான் கையெழுத்து கேட்கிறேன். இந்த கேஸ் விஷயமா என்ன நடந்தாலும் ஆர்கே மக, ஆர்கே மருமக, ஆர்கே குடும்பம், ஆர்கே 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 பேரு தான் அடிப்படும். நமக்கு தகப்பனார் மாதிரி இருக்கிற மாமாவை பப்ளிக்லயும் மீடியாவிலயும் அவமானப்படுத்த சொல்றீங்களா? உங்க குடும்பம், அதோட கௌரவம், அதை நான் விட்டுருவேனா? எனக்கு உங்க 2 பேரையும் விட்டா வேற யார் இருக்காங்க? மாமா, அத்தை, நான் இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டேன். இன்னைக்கு போர்டு மீட்டிங்ல நம்ம நிர்வாகத்தோட தலைமையோட மாற்றம் குறித்து ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கிறோம். இன்னையிலிருந்து
நம்ம நிர்வாகத்தோட தலைமை கைமாற போகுது. எனக்கு அப்புறம் இவங்க தலைமை வகிக்க போறாங்க. இவங்க என் மருமக அபிராமி. வெளியே அனுப்பிச்சல எந்த முகத்தோட மறுபடியும் இங்க தெரிவிக்கிறேன். போன வெளியே. அப்பா நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, முதல்ல இந்த துரோகி அடிச்சு வீட்டு வந்து வெளியே வந்துக்குப்பா. இப்படி சொல்ல நாக்கு கூசல. யார பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்? இவன் என் மருமக இல்லடா, மக. இவன் இந்த குலத்துக்காக குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்கிறவன். என் மேல அவ்வளோ பாசமும் பரிவரிச்சாத்த அவர்கிட்ட என்ன பத்தி தப்பா கண்ணா பின்னான்னு பேசிருக்காங்க. நீ சீனிவாசனை பார்த்து பேசினியா? நீங்க நல்லவரா, உழைப்பாளியா? உங்க நட்பை இழந்தது அவர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். பழசெல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் நட்பை உண்டாக்கணுமா? உன் அத்தை, கார்த்திக், உனக்கு எல்லாருக்கும் என் சொத்தை பிரிச்சு கொடுக்க போறேன். மாமா, என்ன மாமா இது? இப்போ இதுக்கு என்ன அவசரம்? உங்க காலம் வரைக்கும் நீங்க தான் எங்க சொத்து. இனியும் கொடுமையை என்னால தாங்க முடியாது. கடைசி தடவை சொல்றேன், கேட்டுக்க. தார்கேக்கு மூத்த மருமகன்னா அபிராமி மட்டும்தான், வேற எந்த கழுதையும் கிடையாது. வரராஜ், அபிராமி வீடு ஆபீஸ் எல்லாத்தையும் நீதாமா பாத்துக்கணும். கண்டிப்பா எல்லாத்தையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்.